ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டான ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே ஓவன் இல்லாமல் அழகாக செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சிட்டு அதில் போட்டுட்டு கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. அதை சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டிட்டு இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே அதே அளவு ராகி எடுத்துக்குங்க. அதே மாதிரி அதே அளவு கோதுமை எடுத்துக்குங்க. அது ரெண்டையும் நல்லா கலக்குங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. ஒருவேளை தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஆனால் சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். பிசைஞ்சா சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டு வச்சு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க. அப்புறமா மாவை கையில் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் தட்டிக்கிட்டு இட்லி தட்டு இருந்ததுன்னா இட்லி தட்டில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டு டெக்கரேஷனுக்காக அடுப்பில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிஸ்கெட் வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிடும். ஆறணுன்னு உடைச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ராகி பிஸ்கெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.